ஹாய் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எக்ஸல்ல வந்து ரைட்டு லெஃப்ட்டு அண்டு மிட் அப்படின்ற 3 ஃபங்க்ஷனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரைட் ஃபங்க்ஷன் எப்படி நமக்கு ஆப்ரேட் ஆகுது அப்படின்றத பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த செல்லில் சம் டெக்ஸ்ட் இருக்குது. திருச்சி, சென்னை, மதுரை அப்படின்றது ஒரு சிங்கிள் செல்லில் இருக்குது. இப்போ நம்ம இதை ரைட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணால் நமக்கு என்ன அதில் அவுட்புட் வருது அப்படின்றத நம்ம செக் பண்ணலாம். ஓகேங்களா? ரைட்டு, லெஃப்ட்டு அண்டு மிட் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? இப்போ நம்ம ஒவ்வொரு ஃபங்க்ஷனாக நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போது ரைட் ஃபங்க்ஷன் வந்து சிம்பிள், ஈக்குவல் சிம்பிள் ரைட்னு டைப் பண்ணுங்கள். அந்த ஃபங்க்ஷன் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு விசிபிள் ஆகும். ஜஸ்ட்டு டேப் கொடுங்க, அந்த டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணுங்கள். இப்போது திருச்சி, சென்னை, மதுரை அப்படின்றது F7ல் இருக்குது. ஓகேங்களா? F7 வந்து அந்த டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கமா நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ். இப்போது அதாவது ரைட்லேருந்து கேரக்டர்ஸ் வந்து அது செக் பண்ணிக்கிட்டே போவோம். இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 7 கேரக்டர் நான் வந்து இப்போ என்ட்ரு பண்ணுறேன். எனக்கு வந்து ஸ்ப்ளிட் ஆகி வர கேரக்டர் வந்து 7 கேரக்டர், அதாவது ரைட் சைடு இருந்து எனக்கு ஸ்ப்ளிட் ஆகி வரணும். ஓகேங்களா? இப்போ 7 கொடுத்து என்டர் கொடுத்தனா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே டிஃப்ரென்ஷியேட் தெரியும். இப்போ நான் 7 கேரக்டர் கொடுத்தேன். எனக்கு மதுரை அப்படின்றது ரைட் சைடு இருந்து அது வேலிடேட் பண்ணி எனக்கு ரைட் சைடு இருக்கிற டெக்ஸ்ட்டை மட்டும் ஸ்ப்ளிட் பண்ணி எனக்கு அவுட்புட் கொடுத்துருக்கு. இப்போ இந்த இடத்துல நான் அகைன் நான் வந்து இந்த 7 கொடுத்த இடத்துல நான் வேறு நம்பர் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 8 கேரக்டர் கொடுக்குறேன். 7 + 8 அப்போ எவ்வளோ வருது? 15 நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். பார்த்தீங்கன்னா தெரியும், மதுரைன்றது 7 கேரக்டரு, அடுத்தது சென்னைன்றது 7 கேரக்டரு, இன்பிட்வீனில் வந்து ஸ்பேஸ் ஒன்று இருக்குது. ஓகேங்களா? அந்த ஸ்பேஸையும் இன்க்ளூட் பண்ணி தான் நமக்கு இங்கே அவுட்புட் வந்திருக்கு. இங்கே பாருங்க, உள்ளே வந்து நம்ம F7, 15 கொடுத்துருக்கோம். ஸோ மதுரைன்றது வந்து 7 கேரக்டர், சென்னைன்றது 7 கேரக்டர், இன்பிட்வீனில் ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அதையும் சேர்த்து நமக்கு 7 கேரக்டர் + 7 கேரக்டர் 14 ப்ளஸ் இன்பிட்வீனில் ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அதையும் சேர்த்து நமக்கு டோட்டல் 15 கேரக்டர் நமக்கு வந்து ரிசல்ட் வந்து இப்படி வந்துருக்கு. ஓகேங்களா? இப்போது அது லெஃப்ட் நான் கொடுக்குறேன் அப்படின்னா இது 7 இருக்கட்டும். ஓகேங்களா? இப்போ லெஃப்ட் ஃபங்க்ஷன் எப்படி நமக்கு ஆப்ரேட் ஆகுது பார்ப்போம். ஈக்குவல் டு லெஃப்ட் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு டேப் கொடுத்துருங்க. டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். நம்பர் ஆஃப் கேரக்டர் நான் இப்போ 6 அசைன் பண்ணுறேன். என்டர். ஓகேங்களா? திருச்சி. அப்போது திருச்சியில் பார்த்தீங்கன்னா எத்தனை கேரக்டர் இருக்குது? 2, 4, 6 கேரக்டர். அப்போது 6 தான் நம்ம நம்பர் ஆஃப் கேரக்டர் கொடுத்துருக்கோம். இப்போ 6 கேரக்டரை மட்டும் நமக்கு லெஃப்ட் சைடு இருந்து ஸ்ப்ளிட் பண்ணி நமக்கு ரிசல்ட் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? இதான் லெஃப்டோட யூசேஜ். அண்டு மிட் ஃபங்க்ஷன், ஃபைனல் மிட். இப்போ நம்ம முன்னாடி பார்த்தீங்கன்னா ரைட் வந்து ரைட் சைடு இருந்து நம்ம எவ்வளோ டெக்ஸ்ட்டு ரேஞ்சு கொடுக்குறோமோ அந்த டெக்ஸ்ட்டை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி அவுட்புட் கொடுத்தது. லெஃப்ட்ன்றது வந்து லெஃப்ட் சைடு இருந்து அந்த ஸ்ட்ரிங் வேல்யூவில் வந்து ஸ்ட்ரிங்காக இருக்கட்டும் இல்லை நம்பர்ஸாக இருக்கட்டும் எனிதிங், அந்த வேல்யூஸை வந்து லெஃப்ட் சைடு இருந்து கால்குலேட் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்தது. இப்போ மிட் ஃபங்க்ஷன் எப்படின்னா ரைட்டும் இல்லை லெஃப்ட்டும் இல்லை, இன்பிட்வீனில் உங்களுக்கு டெக்ஸ்ட் வேணும்னா நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுதான் மிட் ஃபங்க்ஷனோட மெயின் யூசேஜ். இப்போ பார்த்தீங்கன்னா மிட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, டைப் பண்ணுங்கள். சேம் டெக்ஸ்ட்டு. இப்போது அந்த 2 ஃபார்முலாவோட இதில் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஷியேட் தெரியும். மிட் ஃபங்க்ஷனில் வந்து என்ன கொடுக்குறோம்? டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ண சொல்லுது. அடுத்து ஸ்டார்டிங் நம்பர் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ். இப்போ ஸ்டார்டிங் நம்பருங்கிறது நான் 8லேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி வச்சுக்குவோம். ஓகேங்களா? திருச்சிங்கிறது 6 கேரக்டரு,
இன் பிட்வீனில் ஒரு ஸ்பேஸ் இருக்குது, அதையும் மைனஸ் பண்ணிடுங்க. இப்போ நான் 8ன்னு ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸ்டார்டிங் நம்பர், என்னோட ஸ்டார்டிங் நம்பர் 8ன்னு ஸ்டார்ட் பண்ணுறேன். 8லேருந்து ஒரு 7 கேரக்டர் வந்து எனக்கு வேணும் அப்படின்னா 7ன்னு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஸ்டார்டிங் நம்பர் 8லேருந்து 7 நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ என்டர் கொடுத்தோன்னா சென்னைங்கிறது என்னோட அவுட்புட்டு. ஏன்னா நம்மளோட 8th கேரக்டர் இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது, சியில் ஸ்டார்ட் ஆகுது. அதிலிருந்து நமக்கு எத்தனை கேரக்டர் வேணுங்கிறதையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். 7 கொடுத்துருக்கோம். ஸோ ஐ வரைக்கும் 7 நம்பர் ஆஃப் கேரக்டர். ஸோ அதை அப்படியே நமக்கு ஸ்ப்ளிட் பண்ணி இன்பிட்வீனில் இருக்கிற வேல்யூவை நமக்கு ஸ்ப்ளிட் பண்ணிடுச்சு. இப்போ நீங்கள் சப்போஸ் இந்த இடத்துல போயிட்டு 7க்கு பதிலாக நான் ஒரு 10 கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு இன்பிட்வீனில் இருக்கிற அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் சி 8லேருந்து எனக்கு 10 கேரக்டர் வேலிடேட் பண்ணி எனக்கு இங்கே வந்து ரிசல்ட் கிடைக்கும். ஓகேங்களா? இதுதான் ரைட்டு லெஃப்ட் மிட் ஃபங்க்ஷனோட மெயின் யூசேஜ். இந்த ஃபார்முலா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு ஃபார்முலாவோட நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்.